ராசி பலன்களை பற்றிய தெளிவுரையை இப்போது நான் கூற விரும்புகின்றேன். ராசி பலன் என்பது அந்த மாதம் குறிப்பிட்ட மாதத்திலே நடக்கக்கூடிய தீமைகளை முன்பே தெரிந்து கொண்டு எப்படி தலைக்கு வந்ததை தலப்பாகையோடு தப்பிக்கலாம் என்பதற்கு தான் ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது. நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழ முடியுமா வாழ முடியாதா என்பதை பற்றி உங்கள் அடிப்படை ஜாதகம் தான் உரைக்கும். இதுதான் ராசி பலன் பற்றிய தத்துவம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது பராபவ வருடம் வைகாசி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 15 மே 2026 முதல் 15 ஜூன் 2026 வரை. என்ன ரிஷபராசி அன்பர்களே, 11 சனி வந்து 2 குரு இருக்காரு. இந்த நேரத்தில் உங்களுக்கு எதுவும் நடக்கலன்னா உங்க ஜாதகத்தில் அவ்வளவுதான் இருக்குது. என்ன இருக்குதோ அவ்வளவுதான், அதுதான் வரும். அடிப்படை ஜாதகத்தில் இல்லாதது ஒன்று நீங்க உணர்ந்துட முடியாது. ஆமா, அதுக்கப்புறம் உங்க பலவி பிறவி கான்சியஸ் அப்படி அடிப்படை ஜாதகத்தில் இருக்கிறத கூட ஒழுங்காக அனுபவிக்கணும்னாக்கா அதுக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அந்த யோகம் முதல்ல இருக்குதான்னு தெரியணும். அப்புறமா அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நடக்கும். நான் இதை 10 வருடங்களாக சொல்லி கொண்டிருக்கிறேன். புரிந்தவர்கள் விழித்து கொண்டார்கள், புரிந்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார், உன்போல் குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார் என்ற மாதிரி தான். ரைட், இப்போ பலனை மட்டும் கேளுங்க. இந்த மாதம் பிறக்கும் பொழுதே உங்களுக்கு செலவில் ஆரம்பிக்குது, விரயத்தில் ஆரம்பிக்குது. என்ன விரயம்? மனைவி விரயம், பண விரயம், எதிர்பாலின விரயம், தைரிய வீரியமே இல்லைங்க. விந்து உற்பத்தி இல்லாமல் போயிடுச்சு. உங்களுக்கே டவுட் வந்துடுச்சுடா, இது அவ்வளோதான், இனிமேல் வருமா வராதா அப்படி இருக்கு. அரசு சார்புடைய ஏதோ ஒரு பெனிஃபிட்டுக்காக எதிர்பார்த்துருந்தீங்க, அது மட்டும் இந்த மாதம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ரொட்டேஷன் தான் பண்ண முடியும் இந்த மாதம். ஆமாம், ஆட்டை கட்சி மாட்டை கட்சி மனுஷன் கிடைக்கிற மாதிரி ரொட்டேஷன். இந்த மாதம் ரொட்டேஷன் மாதம்னு பேர் வைக்கலாம். நல்லா ரொட்டேஷன் பண்ணுவீங்க. எப்படியோ ஒரு வகையில் நல்ல துணிமணி, வீட்டுக்கு தேவையான பட்டாடைகள் இதெல்லாம் ஏதோ வாங்குறதுக்கு காசு வந்துடும். அது நம்ம சொல்கிற அந்த பணவர நாட்களில் வந்துடும். அடுத்தபடியாக இந்த மாதம் சுப காரியங்கள் ஏதாவது நடக்கணும் அப்படின்ற மாதிரி யாருக்காவது குடும்பத்தில் ஜாதகத்தில் நல்ல தசாபுக்தி ஒன்றா சுபகாரியம் நடக்கும், இல்லைன்னா அதுவும் கிடையாது. ஆக எல்லாத்துக்கும் அடிப்படை ஜாதகம் வேணும். பிறகு வீடு, மண், மனை, வாசல் கையை விட்டு போடுமான்ற பயம் இருக்குது. பல தொழில் பண்ணுறீங்க, எதுலேயுமே சோபிக்க முடியல. ஆனாலும் இந்த மாத தேவைக்கான பணத்தை ரொட்டேஷனில் கொண்டு வந்துடுறீங்க. எப்படி ரொட்டேஷன் பண்ணி இங்கே போட்டு அதை போட்டு இதை போட்டு ரொட்டேஷனில் பணம் வந்துடுது. திருமணம் நடக்கணுன்றவங்களுக்கு திருமணம் நடக்குது. குழந்தை பாக்கியம் வரணுன்றவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வருது. அரசாங்க உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு நல்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது. தூரதேசத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வருது. சொத்துக்கள் கைவிட்டு போடுமோன்னு சொல்லி கடைசி நிமிஷத்தில் அதை காப்பாற்றிடுறீங்க. மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. காரணம், அடுத்தது படைமாண்ட நேரம். ரொம்ப நாள் கிடையாது, வர எல்லாத்துக்கும். இப்போ இது முடிஞ்சுதா? முத்தான 4 பலனுக்கு வாங்க. 2 மே 2026 முதல் 29 மே 2026. நல்லா புரிஞ்சுக்கணும். 2 மே 2026 முதல் 29 மே 2026 இந்த காலகட்டம் முழுக்க உங்களுடைய பொன் பொருள், பிறகு சூதாட்டம் என்று சொல்லக்கூடிய ஷேரு, கேம்பிளிங்கு, லாட்டரி டிக்கெட்டு, இதிலெல்லாம் பண நட்டம் ஆகக்கூடிய காலகட்டம். யாராவது கொடுக்கல் வாங்கல் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தால், பிஸ்னஸ் வட்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தால், அதுலேயும் இந்த டைமில் லாஸஸ் நிறைய சந்திப்பீர்கள். லாஸஸ் வரும். அதன் பிறகு 2வது முத்தான பலனும் முடிஞ்சுது. முதல் முத்தான பலன் தான் 2 மே 2026 டு 25 மே 2026 கைப்பணம் லாஸ் ஆகிறது. ஷேர், ஸ்பெகுலேஷன், கேம்பிளிங்கில் லாஸ் ஆகிறது. 2வது முத்தான பலன் 29 மே 2026 முதல் 29 மே 2026 முதல் 22 ஜூன் 2026 வரையில் பொருளாதார உயர்வு இருக்குது. ஆமாம், கேட்ட இடத்துல பணம் கிடைக்குது. ரொட்டேஷன் பண்ணி எப்படியோ குடும்பத்தை நடத்த முடியுது. சுபகாரியங்களும் நடக்குது. 3வது முத்தான பலன் 1 ஜூன் 2026. கெட்ட பலனையும் முத்தான பலன் தான் சொல்ல முடியும், அதுக்கு நத்தான பலன் தான் சொல்ல முடியும். ஆமாம், அதனால் 3வது முத்தான பலன். ஆமாம், அதனால தான் மரண யோகம்ன்றான். மரணம்ன்றது யோகம்தான். யோகம்னா முத்தான. ஆமாம், யோகம் தானே. இந்த பிறவி விட்டுட்டு அடுத்த பிறவிக்கு போகிறது ஒரு யோகம் தானே. பழைய சொக்கான உடம்பை விட்டுட்டு புது சொக்கா போடுறது யோகம் தானே. ஆக 1 ஜூன் 2026 பிறகு எப்படி 1 ஜூன் 2026 பிறகு படை மாண்ட நேரம். இப்போவே அந்த பயம்லாம் கடந்த 2 மாதமாக வந்துட்டு இருக்கோம். படைனா என்னங்க? ஒரு மனிதனுக்கு 2 படை தான். ஒன்று அவனுடைய உடல்நலம் என்கின்ற ஹெல்த் படை, இன்னொன்று தன்னுடைய பொருளாதாரம் என்கின்ற வெல்த் படை. இது 2மே போய் லாக் ஆகி போய் அவ்வளோதான், மாட்டிக்கின்னு முடிக்கிறீங்க. நீங்கள் போங்க, சிக்கனவன் செதறனா போ.
சில பேருக்கு லட்சங்களில் போகலாம், சில பேருக்கு கோடிகளில் போகலாம், சில பேர் 1000 கூட போகலாம். அது நீங்கள் 1000க்கு அதிபதியாக இருந்தால் 1000 போகும், லட்சத்துக்கு அதிபதியாக இருந்தால் லட்சத்தில் போகும், கோடிக்கு அதிபதியாக இருந்தால் கோடியில் போகும். அப்படி புரிஞ்சுக்கிங்க. அடிப்படை ஜாதகம் இருந்தால் ஏதோ பாதி போய் பாதியாவது நிற்கும், இல்லைன்னா மொத்தத்தையும் வழிச்சு விட்டுறோம். எச்சரிக்கை தேவை. இதுதான் 1 ஜூன் 2026க்கு அப்புறமா ஒரு வருஷத்துக்கு இருக்கு. அடுத்த வருஷம் ஜூன் வரல இதே தான் பலன். அடுத்தது 8 ஜூன் 2026 முதல் 8 ஜூன் 2026 முதல் 4 ஜூலை 2026 வரை ஏதாவது அதிர்ஷ்ட யோக ஜாதகமாக இருந்தாக இந்த நேரத்தில் சில அதிர்ஷ்ட பணம் வரும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கடனாகவும் கிடைக்கும், தொழில் ரீதியாகவும் கிடைக்கும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான ரிஷபராசி என்பதற்கான பலாபலன். இதுவரையில் தேதி மாத வருடத்தோடு துரிதமாக கூறினேன். பிறகு உங்கள் நலன் கருதி பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக தெரிகிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimehru.org.